வெல்கம் டு இஸ்ரோ லெக்சர்ஸ். ஸோ இந்த வீடியோ சீரிஸ் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இஸ்ரோவுடைய டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல வந்த கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த அவுட்புட் ஆஃப் த லாஜிக் கேட் இந்த ஃபிகர் இஸ். ஸோ கொடுத்துருக்க கேட்டோடைய அவுட்புட் வந்து என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேட் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்நார் கேட்டு. ஸோ எக்ஸ்நார் கேட்டோடைய லாஜிக் நமக்கு தெரியும், ரெண்டு இன்புட்டுமே சேமாக இருந்தால் தான் 1 வரும் அப்படிங்கிறது. ஸோ இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது, என்னன்னா எக்ஸ்நார் கேட் பொறுத்த வரைக்கும் ஒரு இன்புட்டை நீங்கள் வந்து 0 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, 0ங்கிறது என்ன கிரவுண்ட் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இன்னொரு இன்புட் நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது வந்து அதோடைய காம்ப்ளிமெண்ட்டாக தான் இருக்கும். அதாவது இது வந்து 0ன்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம், இன்னும் இங்கே 0 கொடுத்தீங்க இன்னொரு இன்புட்னா 1 வரும், 1 கொடுத்தீங்க அப்படின்னா 0 வரும். ஸோ இங்கே இந்த கேட்டில் வந்து ஒரு இன்புட்டை வந்து அவங்க கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்போ இன்னொரு இன்புட்டுடைய காம்ப்ளிமெண்ட் தான் அவுட்புட்டாக இருக்கும். ஸோ இதோட ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் F is equal to A bar. இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் சி, one of the following types of noise assumes importance at high frequencies. So the option கரெக்டான ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் சி, டிரான்சிட் டைம் நாய்ஸ். இது ரொம்ப 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 ரிப்பீட்டடான ஒரு தமிழ்நாடு பேஸில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இது ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேவ் கைட் ஆக்ட்ஸ் லைக். ஸோ வேவ் கைட் வந்து என்னவா ஆக்ட் பண்ணும், ஹை பாஸா லோ பாஸ் ஃபில்டர் அது மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ ஹை பாஸ் ஃபில்டர் தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா அன் ஐடியல் ஆப் ஆம்ப் இஸ் அன் ஐடியல். ஸோ இது வந்து கரெக்டான ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் பி வோல்டேஜ் கண்ட்ரோல் வோல்டேஜ் சோர்ஸ். இதுதான். ஃபார் அ ஹெர்ட்ஸ் டைபோல் ஆண்டனா த ஹாஃப் பவர் பீம் வித் இன் த இ பிளேன் இஸ் 90 டிகிரி. இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன், ஆப்ஷன் சி தான். Transmission line of 50 ohm characteristic impedance is terminated with a 100 ohm resistance. The minimum impedance measured on the line is equal to. ஸோ அவங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் இம்பிடன்ஸ் என்னென்னு. ஸோ இசட் மினிமம் இஸ் ஈக்குவல் டு இசட் நாட் டிவைட் பை விஎஸ்டபிள்யூ அப்படின்னு ஃபார்முலா இருக்குது. ஸோ விஎஸ்டபிள்யூஆரை வந்து நம்ம இப்படியும் கால்குலேட் பண்ணிக்கலாம், இசட்எல் டிவைட் பை இசட் நாட் இஃப் இசட்எல் இஸ் கிரேட்டர் தேன் இசட் நாட். ஸோ இங்கே வந்து இசட்எல் வந்து கிரேட்டர் தேன் இசட் நாட் விட. ஸோ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், இசட் நாட் டிவைடட் பை இந்த ஃபார்முலா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, இசட்எல் டிவைட் பை இசட் நாட். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும். ஸோ இசட் நாட் இன்டூ இசட் நாட் டிவைடட் பை இசட் எல். ஸோ என்னன்னா 50 இன்டூ 50 divided by 100. ஸோ ஆப்வியஸ்லி இசட் மினிமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25 ohm. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்டான ஆப்ஷன். கம்பவுண்டிங் இஸ் யூஸ்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னால ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன். ஸோ டு ப்ரொடெக்ட் ஸ்மால் சிக்னல்ஸ் இன் பிசிஎம் ஃப்ரம் குவான்டைசிங் நாய்ஸ். ஸோ கம்பவுண்டிங் அப்படிங்கிறதோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா the type of interconnection cable that has the highest bandwidth is. ஸோ ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்கிறதுல கரெக்டான ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் டி ஃபைபர் ஆப்டிக் கேபிள். The next question என்னன்னா optical fibers rely for their operation on the phenomenon of. So correct option என்னன்னா option D total internal reflection. For a Hertz dipole antenna the half power beam width in the E plane is 90 degree. இது கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி. Harmonic distortion in amplifiers is caused by. ஸோ இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி, தட் இஸ் நான் லீனியாரிட்டி ஆஃப் ஆக்டிவ் டிவைஸ். இதனால தான் ஹார்மோனிக் டிஸ்டார்ஷன் நடைபெறுது. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா a differential amplifier is used in the input stage of an op-amp to achieve a very high. So differential amplifier input stage யூஸ் பண்ணுறதுக்கு எதுக்காக அப்படின்னா ஹை சிஎம்ஆர்ஆருக்காக தான், காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோ. ஸோ ஆப்ஷன் டி சிஎம்ஆர்ஆர் தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா MOSFET கேன் பி யூஸ்ட் ஆஸ் அ. ஸோ MOSFEட்டை வந்து வோல்டேஜ் கண்ட்ரோல்டு கெப்பாசிட்டராக யூஸ் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் பி அதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா காஸ்கேட் ஆம்ப்ளிஃபயர் ஸ்டேஜ் இஸ் ஈக்குவலன்ட் டு. ஸோ கேஸ்கேட் ஆம்ப்ளிஃபயர் அப்படிங்கிறது என்னன்னா சிஇ இஸ் ஃபாலோட் பை சிபி. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆப்ஷன், அ காமன் எமிட்டர் ஸ்டேஜ் ஃபாலோட் பை அ காமன் பேஸ் ஸ்டேஜ். ஸோ ட்ராக்கிங் ரேஞ்ச் ஆஃப் அ ஃபேஸ் லாக்டு லூப் PLL இஸ். ஸோ ட்ராக்கிங் ரேஞ்ச் PLLோடது எதுக்கு சேமாக இருக்கும்னா அதோட லாக் ரேஞ்சுக்கு சேமாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ is same as its lock range. இதான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். a Maxwell bridge is used for the measurement of. ஸோ ஒரு Maxwell bridge வந்து எதை மெஷர் பண்ண யூஸ் பண்ணுவாங்கன்னா இண்டக்டன்ஸ் மெஷர் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் பி இண்டக்டன்சஸ் ஒன்லி. இதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். with reference to the satellite orbit perigee is the. ஸோ perigee அப்படிங்கிறது என்ன பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இது லோயஸ்ட் பாயிண்ட் in the orbit. ஸோ ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய லோயஸ்ட் பாயிண்ட் தான் perigee அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் டு இசி லெக்சர்ஸ்.